வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் கவனத்திற்கும் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம்னு 5 ஸ்டேட்டில் தேர்தல் நடந்ததுங்க. கடந்த 4ஆம் தேதி அன்னைக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு 5ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த பணிகள் நிறைவுற்றது. அதற்கு பிறகு நேற்று 6ஆம் தேதி இரவு தான் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் யார் யார் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற்றார்கள்ங்கிற பெயரோட கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கிறார். தமிழ்நாடு தவிர்த்த மற்ற மாநிலங்களில் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகின்ற கட்சிகள் எல்லாமே தனி பெரும்பான்மையோடு இருக்கின்ற நிலையிலும் அங்கு இன்னும் யாரும் முதலமைச்சராக பொறுப்பேற்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இடங்கள் கைவசம் இல்லாமலே சும்மா அந்த ஆளுநர் மாளிகையை சுற்றி வந்துட்டு தான் என்னங்க அர்த்தம்? நேற்று தான் தேர்தல் ஆணையம் பட்டியலை கொடுத்துருக்குது. அந்த பட்டியலில் இருக்கின்ற பெயர்கள் நாம் கொடுக்குற பெயர்கள்லாம் அவர் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு தான் கூப்பிடுவார். எண்ணிக்கை போதுமானதாக இருந்தால் நிச்சயம் கூப்பிட போகிறாங்க. ஏங்க பதவி ஏற்றுக்க வேண்டியதாங்க. அதுக்கோசம் நம்ம என்ன ஆளுநர் மாளிகையிலேயேப்பா உட்காந்து ஓட்டு எண்ணுவாங்க? ஓட்டு எண்ணி முறையாக வழக்கமான என்ன நடைமுறை அதுதாங்க. மற்ற 4 மாநிலங்களிலும் இன்னும் யாரும் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு யாரையும் அழைக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க இவ்வளவு பரபரப்பு அவசரம்? காரணம் ஊடக செய்தி நிறுவனங்களுடைய வெறி. மற்ற மாநிலங்களில் என்ன நடைமுறையோ அதே தாங்க தமிழ்நாட்டிலையும் நடக்கும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குதா? அதனால் ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.